அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தற்போது இந்திய சம்மேளன தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மல்யுத்த வீரர்களின் போராட்டம் வலுத்து வரும் நிலையில் ஒலிம்பிக்கில் வென்ற பதக்கங்களை கங்கையில் வீச உள்ளதாக இந்திய மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் அறிவித்துள்ளனர். இது மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்கனவே நடந்திருக்கா அப்படின்னா ஏற்கனவே நடந்திருக்கு. அது எப்போ அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 1960களில் உலகிலேயே மிகவும் பிரபலமான நபர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. தொடக்க சுற்றிலேயே அனைவரும் அஞ்சும் வகையில் பெல்ஜியம் நாட்டு வீரரை குத்தி வீழ்த்தினார். வலிமையான போலந்து நாட்டு வீரரை வீழ்த்தி தங்க பதக்கத்தை வென்றார். போட்டிகள் முடிந்த பிறகு அமெரிக்காவில் தனது சொந்த ஊரான லூயிஸ்வில்லிக்கு திரும்பிவிட்டார். அப்போது ஒரு உணவகத்துக்கு சென்ற அவர் அங்கு வெள்ளையர்களுக்கு மட்டுமே உணவு வழங்கப்படும் என்று கூறியதால் கோபமடைந்து சண்டையிட்டுள்ளார். அதனால் ஏற்பட்ட வெறுப்பிலும் கோபத்திலும் தங்க பதக்கத்தை ஓஹையோ ஆற்றில் வீசிவிட்டதாக 1975ஆம் ஆண்டு தி கிரேட்டஸ்ட் என்ற தனது சுயசரிதையில் முகமது அலி குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் வருத்தமோ வேதனையோ ஏற்படவில்லை, மாறாக நிம்மதியும் புதிய வலிமையும் கிடைத்தது என்று தனது சுயசரிதையில் அவர் கூறியுள்ளார். இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பலர் ஏற்பதில்லை. தங்கப்பதக்கம் துளைந்து இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர்.